ட்ரை ஃப்ரூட் லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக செய்யலாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட் இருக்கோ அது எல்லாமே ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு, உலர் திராட்சை, பிஸ்தா, 1 ஸ்பூன் போல் கசகசா, முந்திரி, வால்நட் எல்லாமே 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பேரிச்சம்பழம், இனிப்புக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பேரிச்சம்பழம் மட்டும்தான். அதை கொட்டை நீக்கிட்டு ஒரு 30 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே சீட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, குக்கும்பர் சீட்ஸு, எள்ளு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நட்ஸ் எல்லாம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட்டை சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும், நல்லா முருகலாகவும் இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும், கறிக்கிடக்கூடாது, வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் போல் நெய் விட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபடணும், நல்லா வாசனை வரும், கலர் மாறிடக்கூடாது, நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த நெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேஷ் பண்ண முடியலனா மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேனில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் நட்ஸோட எல்லா பக்கமும் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நட்ஸு பொடியாக கட் பண்ணும்போது அதில் பொடியாக இருந்தது, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோகோனட் சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்தாச்சு. இது நல்லா நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அது அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வழக்கமாக நம்ம செய்கிற ஸ்வீட் இல்லாமல் இது மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.